இந்த பொண்ணு ஜாலியாக டிவி பார்த்துட்டே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டிவியில் எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா அதுன்னு பார்த்தா, யாராச்சும் வீட்டுக்கு வெளியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வேகமாக பக்கத்தில் இருக்க பில்டிங்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வேகமாக ஓடி போயிருங்க. அச்சசல் உங்களை மாதிரியே இருக்க யாராச்சும் உங்களை வீட்டு கதவு தட்டினாலோ ஜன்னல் வழியாக உங்களை பார்த்தாலோ தப்பி தவறி கூட கதவு திறந்துடாதீங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரும் இந்த பொண்ணோட வீட்டு காலிங் பில் அடிக்க, யாருன்னு இந்த பொண்ணு ஜன்னல் வழி போய் பார்த்தா இதே பொண்ணு மாதிரி வெளியே யாரோ நிற்கிறாங்க. இந்த பொண்ணு கையாட்டினா அந்த பொண்ணு கையாட்டுறா. இந்த பொண்ணு இந்த பொண்ணு படக்குன்னு கீழே ஒளிஞ்சுக்கிறா. அந்த நேரம் பார்த்து வெளியேந்து வேலைக்கு போன இவளோட அக்காவோட சத்தம் கேட்குது. கதவை தரன்னு அவங்க அக்கா சத்தம் கேட்க யாருன்னு திரும்பி பார்த்தா அது அந்த உருவம் தான். அடியாத்தையை நம்ம மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு நம்மகிட்டே வம்பு பண்றான்னு நினைச்சிட்டே இருக்கும் போது யாரோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்க இந்த பொண்ணு வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு பாக்குறா. அதுக்குள்ள டிவிக்கு அந்த பக்கத்துல இருந்து அவளை மாதிரியே இருக்க இன்னொரு உருவம் இவளை போட்டு பயமுறுத்த பயந்து போன பொண்ணு வீட்டுக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த உருவத்தோட கண்ணுக்கு தெரியாம கபோர்ட்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இந்த பொண்ணு அவ அக்காக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ அக்கா எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இவ அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாலே இல்லையாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.